துவையல்னு எங்கள் அக்கா கிட்ட கேட்டு உனக்கு அரைச்சேன். அவன் என்ன அவசரத்தில் இருந்தாலும் தேங்காய் போடணுன்னே சொல்ல, நான் அரைச்சிட்டு நக்கி பார்க்குறேன், கருணை கொடுறேன், ஏன்டா அரைச்சேங்கிற மாதிரி ஒன்று. கையிலே மருதாணி எடுத்து வச்சிடலாம் போல. அப்புறம் புதினாவை கம்மி பண்ணி தேங்காவை அதிகம் பண்ணி இன்னொன்று கொண்டு வந்தேன். அது நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த சட்னியை சாப்பிட்டுட்டு எங்காலும் என்ன நினச்சாப்லையோ வீட்டிலே மிளகாப்பொடி அரைச்சி வச்சிடலாம். சரி எங்கள் அத்தையை ரெசிபி வாங்கிட்டேன், ஏன்னா அங்கே சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் கருவேப்பிலைங்கிற மேஜர் இன்க்ரீடியண்ட்டே இல்லை. ஆனாலும் கேப்பார் பிள்ளை மாதிரி சொன்ன மாதிரியே செஞ்சு நக்கி பார்த்ததில் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அழகாக கிளம்பி கோயிலெல்லாம் போயிட்டு வர வெளில பார்க்குறேன் 5 கிலோ 100 ரூபா தானே வெங்காயம், ஓடியாங்க அப்படின்னு சொல்லி கவர்கிளியை வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டு மீன் தொட்டியை பார்க்குறேன். பொவேண்டோ கலரில் தண்ணி கிடக்கு. நான் குளிக்கிறதே பெருங்கவலையாக இருக்குது. இதில் இந்த குப்பியை வேறு குளிப்பாட்ட வேண்டியதாக இருக்கே, பரவாயில்ல ஓகே கம் அப்படின்னு சொல்லி மீனுக்கு ஒரு குளியலை போட்டு தண்ணியை மாற்றி விட்டாச்சு. அப்புறம் வர வெளில மட்டன் பிரியாணி வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாமான்னு எங்கள் ஆளு கேட்க, சாத்தானே அப்பாலே போ, நான் வீட்டில் தான் சமைப்பேன், வேணும்னா அந்த ஆந்திரா பப்பு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணி தரேன், சமாதானப்படுத்தி பண்ணுறேன். ஒரு நாள் பப்பு வருது, இன்னொரு நாள் பாலா போனால் வேற என்னமோ தான் வருது. இந்த சாம்பாரில் வெள்ளை கலரில் சுண்ணாம்பு பொடின்னு நினச்சிடாதீங்க. அந்த தேங்காய் ஒழுங்காக அரைபட்டே தொலைய மாட்டேங்குது, அதான் அப்படி கிடக்கு.